நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். எப்படியோ ஒரு வழியாக விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க. காவேரியோட ப்ரெக்னென்சி விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. ஸோ விஜய் காவேரி என்றைக்கும் பிரியவே கூடாது, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காவேரி அவ்வளோ முறை சாரி கேட்பாங்க. சாரி விஜய், உங்ககிட்ட சொல்லக்கூடாது, மறைக்கணும்லாம் இன்டென்ஷன் கிடையாது. நான் எவ்வளவோ தடவை உங்ககிட்ட சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். பட் வெண்ணிலாவோட பிரச்சனை, எனக்கு எமோஷனலாக நிறையா பிரச்சனை இருந்துச்சு. வீட்லேயும் வந்துட்டு சொல்ல முடியாமல் எனக்குள்ளேயே போட்டு நான் வந்து தவிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் அவ்வளோ ஆசையாக இருந்தேன். நான் அந்த விஷயத்த சொல்லணும், நீங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் பயங்கரமாக அழுவார். என்னதான் இருந்தாலும் 1.5 மாதம் என்கிட்ட நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டு, என் பாப்பா அவன் வயிற்றில் வளர்றதை மறைச்சிட்டு அப்படின்ற மாதிரி செல்லமாக கோச்சுக்குவார். உடனே காவேரி வந்து விஜயை ஹக் பண்ணுவாங்க. சாரி விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம், இனி நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறேன்னு பாரு. இந்த 10 மாத ப்ரெக்னென்சியில் 1.5 months வேஸ்ட் பண்ணிட்டேனே நினச்சா எனக்கே வருத்தமாக இருக்குது. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் உன்னை நான் எப்படி கவனிச்சுக்கிறேன்னு பாரு. உன்னை அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கணும் காவேரி. என் குழந்தை வயிற்றில் விளையாடுறது, நான் அப்பா ஆகிட்டேன். இதை விட எனக்கு சந்தோஷம் என்ன இருக்குது? இனி நான், நீ, நம்ம பாப்பா 3 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்கலாம். இனி யார் நம்மளை எதிர்த்து வந்தாலும் சரி, யார் என்ன பழி போட்டாலும் சரி, நீங்கள் 2 பேரும் நல்ல புருஷ பொண்டாட்டியாகவே இல்லை, கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்லி எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் சரி, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதிலடியாக நம்ம குழந்தை இருக்க போது தெய்வம் மாதிரி வந்து நம்மளை காப்பாற்றிருக்கு, நம்ம லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கு. இது எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸான கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை நினச்சி ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்படுவார். உடனே காவேரியும் சொல்லுவாங்க, ஆமாங்க, அதவே தான் நானும் நினச்சேன். இந்த குழந்தை தான் வந்துட்டு எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் பண்ண போகுது. யாரெல்லாம் வந்து நம்மளை எதுக்கணும்னு நினச்சாங்களோ இந்த பசுபதி ராகினிக்கு எல்லாத்துக்குமே மூஞ்சில் கரிய பூசின மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து தானே இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. அவங்க மட்டும் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதை மட்டும் கேள்விப்பட்டாங்க, கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவங்க வாழ்த்தெல்லாம் மாட்டாங்க. அதனால் நீங்கள் எனக்கு ஒன்று பண்ணுவீங்களா? நம்ம வீட்டில் நான் ப்ரெக்னென்சி டைமில் சந்தோஷமாக இருக்கணும்னா ராகினி கண்டிப்பாக அங்கே இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு ஆளை பார்த்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அதிகமாகிடும். ரொம்ப வந்துட்டு பீஸ்ஃபுல்லாகவே என்னால் இருக்க முடியாது. என் குழந்தை மேலே கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியாது. அவளை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு மட்டும் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறியா காவேரி? அந்த ராகினி நான் எதுக்காக அங்கே வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன்? சித்தி ஒருத்தவங்களுக்காக மட்டும்தான். ஏற்கனவே சித்தியும் சித்தப்பாவும் அந்த வீட்டிலேருந்து போயிட்டாங்க. அந்த சித்தப்பானால தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை இந்த அளவுக்கு ஆகிறதுக்கு ரீசன்லேருந்து நம்ம அந்த வீட்டில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு ராகினி அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தது வேணும்னே வந்துட்டு பசுபதியோட பொண்ணுன்னு தெரிஞ்சு அந்த அஜய்க்கு அந்த ராகினியை கல்யாணம் பண்ணி வச்சது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தான். சித்தி முகத்துக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன். என்னை வளர்த்துனவங்களே அவங்க தான் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட எனக்கு புரியுதுங்க. ஆனால் ராகினியும் அஜயும் அதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அப்போ தான் நம்ம குழந்தைய பீஸ்ஃபுல்லாக வளர்த்த முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இமீடியட்டாக அதை கண்டிப்பாக பண்ணுற காவேரி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். நான் இப்போ உடனே வந்து தாத்தா கிட்டே இதை சொல்லியே ஆகணும். தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொன்னோன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவங்க இவ்வளோ நாள் எவ்வளோ வருத்தத்தில் இருந்தாங்க. நீ நம்ம வீட்டில் இல்லை, அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நானும் கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தத்தில் இருந்தாங்க தெரியுமா? இதை மட்டும் சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி தாத்தாக்கு உடனே கால் பண்ணுவார். தாத்தாக்கு கால் பண்ணதுவே, சொல்லு விஜய், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி. காவேரி வேறு அவசரமாக வர சொன்னான்னு சொல்லி போனேன். ஏதாவது ப்ராப்ளமா தம்பி? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? காவேரி வீட்டில் பேசுனியா? அவங்க அம்மா சமாதானம் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க அம்மாலாம் சமாதானம் ஆகலை தாத்தா, அவ்வளோ பிரச்சனை தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு. காவேரி சடனாக வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நானும் சாதாரணமாக மயக்கம் போடுறான்னு சொல்லிட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தால் இங்கே ஒரு பெரிய அதிர்ச்சியே எனக்கு காத்துட்டு இருந்துச்சு. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தாத்தா. காவேரி வந்து ப்ரெக்னென்சி விஷயத்தை இவ்வளோ நாள் வரைக்கும் என்கிட்ட சொல்லாமல் வந்துட்டு மறைச்சி வச்சுட்டு இருந்திருக்கா. இன்றைக்கி தான் எனக்கே தெரிஞ்சது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தாத்தா. ஏன் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு காவேரி வயிற்றில். நாங்கள் 2 பேரும் வாழ்ந்ததுக்கான சாட்சி கிடச்சிருச்சு தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்லு. தாத்தா பயங்கர சந்தோஷப்படுவார். அப்பாடா, அந்த நம்ம கும்பிட்ட தெய்வம் வந்து நம்மளை கைவிடவே இல்லைப்பா. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. என் பேர முகத்தில் சந்தோஷமும் இல்லை, சிரிப்பும் இல்லைன்னு சொல்லி இவ்வளோ நாள் வருத்தத்தில் இருந்தேன். பாட்டி எவ்வளவோ நாள் தூங்காமல் அழுதுருக்கா தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. காவேரி வந்துட்டால, இனி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. காவேரி நம்ம வீட்டு மகாராணியை நம்ம வீட்டுக்கு இப்போவே கூட்டிகிட்டு வந்துரு விஜய். நான் உடனே காவேரியை பார்த்தாகணும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரவா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை தாத்தா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்களே கிளம்ப தான் போகிறோம். ஜஸ்ட் அவளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் வர வாமிட்டும் அந்த மயக்கமும் தான் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கிட்டாலே சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ காவேரி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கோம். அவங்க அம்மாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் இது வரைக்கும் விஷயமே தெரியாதாம்மா. யார்கிட்டையுமே காவேரி சொல்லாமல் பயந்துட்டு இருந்திருக்கா. அவங்கக்கிட்டே இனிமேல் தான் போய் சொல்லணும். நீங்கள் பாட்டிக்கிட்டேயும் சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவங்க தாத்தா
கிட்ட சொல்ல உடனே வந்துட்டு லைனில் இருக்கும்போதே பாட்டியை கூப்பிடுவார். இங்கே வாமா வாமா, விஜய் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக நம்மளுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி, இரு நான் விஜய்கிட்டயே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா விஜய்கிட்ட ஃபோனை கொடுக்க விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு விஜய் பாட்டிக்கிட்ட சொல்லுவார். உடனே பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் எவ்வளோ கேவலமாக என் பேரனையும் பேத்தியும் பேசினாங்க, 2 பேரும் நல்ல புருஷ முண்டாட்டியாகவே வாழலை, நாடகம் போட்டுட்ருக்காங்க, நடிச்சிட்ருக்காங்க, காவேரி காசுக்கு வேண்டி எல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னாங்க. இப்போ அவங்க எல்லாத்துக்கும் வாய் அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு விஜய். இனி யாருக்கும் நம்ம பயப்படவும் வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். இந்த ஊரே என்ன சொன்னாலும் அவங்கள வாய் அடைக்கிறதுக்கு உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை கடவுளாக பார்த்து கொடுத்துருக்கான். அவர் அந்த குழந்தை சாதாரண குழந்தையே கிடையாது, தெய்வ குழந்தை. உங்கள் 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பிறந்த குழந்தை. அந்த கடவுள் நம்மளை கைவிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கரெக்டாக ராகினி எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. ராகினி கேட்டுட்டு ராகினிக்கு அப்படியே லைட்டாக தலை சுற்றுற மாதிரி ஆயிரும். என்ன காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ? கண்டிப்பாக அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இவங்க 2 பேரும் இவ்வளோ நாள் சேர்ந்து உள்ள சந்தோஷமாகவும் இல்லை, எப்படி அவள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா? இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. வெண்ணிலா வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறனால வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இல்லைன்னா வெண்ணிலா ஏதாவது தாஜா பண்ணி விஜய் ஏமாத்திடுவாங்கிறதுக்காக இவங்க குடும்பமும் காவேரியும் சேர்ந்து போடுற நாடகம் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உடனே ராகினி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்பா, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? காவேரி ஒரு புது நாடகத்தை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காப்பா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி விஜயை கூப்பிட்டு சொல்லி இங்கே தாத்தா பாட்டிக்கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லி புது ட்ராமா பண்ணிகிட்ருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா இது நாடகமாக இருக்காது, ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெண்ணிலாவை விஜயும் ஒன்றுமே பண்ண முடியாது, சேர்த்து வைக்கவும் முடியாது. காவேரி அங்கே உட்காந்துட்டு அவள் எல்லாத்தோட கொட்டத்தையும் அடக்கிடுவா. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது சும்மாவாமா? இந்த வெண்ணிலா ஒரே ஒரு ரிங்கை கையில் போட்டுட்டு விஜய் ஏமாத்திட்டான்னு சொன்னால் அது நடந்துருமா? அவள் வயிற்றில் குழந்தையே வளருங்கும் போது எல்லாரோட சப்போர்ட்டும் எல்லாரோட அனுதாபமும் காவேரி மேலே தான் போகும். அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சுருவாங்க. இந்த மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் போனால் எங்கேயுமே வேலைக்கு ஆகாது. அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி காவேரியை ஒன்று உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அந்த ப்ரெக்னென்சி விஷயம் நடக்காத மாதிரி பண்ணணும், அல்லது என்னங்கிறத வந்துட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். நான் உடனே அங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பசுபதி கிளம்புவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து விஜயும் காவேரியும் எல்லாமே கிளிப் எடுத்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து நியூஸில் வந்துட்டு போட்டுட்ருவாங்க. அவங்க வீட்லேயும் வந்துட்டு எல்லாருமே பார்த்துட்ருப்பாங்க. கங்கா தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க நியூஸில். அம்மா அம்மா இங்கே வாமா வந்து பாருமா, நியூஸில் ஏதோ வந்துக்கிட்டு இருக்கு, விஜய் வந்து காவேரியை தூக்கிட்டு போகிறாரு பாரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது என்னடி கொடுமையாக இருக்குது, என்னடி நடக்குது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவன் எதுக்கடி காவேரியை தூக்கிட்டு போகணும், அவளுக்கு என்ன ஆச்சு, இவன் இங்கே தானே இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியலம்மா ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா, இது உண்மையாக பொய்யான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லு. என்னடி என் தலையில் குண்டு தூக்கி போட்ட, இவன் ஏண்டி இவன் வாழ்க்கையை இப்படி நாசக்கேடாக்கிட்டு இருக்கா, இது ஒருவேளை உண்மையாக இருக்குமா, இல்லை சேர்ந்து அவன் ஏதாவது பொய் சொல்லி இந்த ரிப்போர்ட்டர்ஸே வந்துட்டு ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி எழுதுகிறாங்களா? இவங்க சொல்கிறதெல்லாம் பாதிக்கு மேலே பொய்யாக தான் இருக்கும். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. அவள் எப்படி கர்ப்பமாக இருப்பாள்? அவள் தான் என்கிட்ட அழுத்தமாக சொல்லியிருக்காளே, நானும் விஜய் நல்ல புருஷ முண்டாட்டியாகவே வாழலை, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம், எங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்னு அவள் அழுத்தம் திருத்தமாக என்கிட்ட சொல்லியிருக்காள். அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒன்று நடந்திருக்கும், ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, அதை வந்து எக்கு தப்பாக வந்துட்டு வீடியோ எடுத்து இவங்களும் நியூஸில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரிக்கு உடனே கால் பண்ண, என்ன நடந்துச்சுன்னு கேளு, அவன் முதல்ல எங்கே இருக்கான்னு கேளு அப்படின்ற மாதிரி சாரதா கங்கா கிட்ட சொல்லுவாங்க. கரெக்டாக கங்காவும் வந்து காவேரிக்கு கால் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட ஃபோன் இருக்காது, விஜய் தான் வச்சுருப்பாரு. விஜய் உடனே போய் கங்கா கால் பண்ணுறாங்க, இந்த காவேரி பேசு, இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க நான் சொல்லலை, இது நேரில் பார்த்து சொன்னால் தான் வந்துட்டு கரெக்டாக இருக்கும், ஒருவேளை நம்ம ஃபோனில் சொல்லி அவங்க ஏதாவது தப்பாக எடுத்துக்குவாங்க, இது நேர்லேயே பார்த்து சொல்லிக்கலாம், ஒருவேளை உங்கள் அம்மா இதுக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவேன் காவேரி, திரும்பியும் அம்மா எப்படி பேசுவாங்கன்னு உனக்கே தெரியும், ஏற்கு மாறாக பேசினாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இதுக்கு மேலே எங்கள் அம்மா சொன்னாலும் சரி, அக்கா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி, நான் உங்கள் பக்கம் தான் நிற்பேன், இதுக்கு மேலே எனக்கு யாருமே முக்கியம் கிடையாது, எங்கள் அம்மா மட்டும் ஏதாவது இதுக்கு மேலேயும் உங்களை தரக்குறைவாக பேசினாங்க, கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன், என் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீங்கள் அப்பான்னு தெரிஞ்சு கூட வந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க மோசமாக பேசுவாங்கன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இல்லை, அந்தளவுக்கு அவங்க மோசமான ஆளும் கிடையாதுன்னு நான் நம்புகிறேங்க அப்படின்ற மாதிரி காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்லுவாங்க. உடனே 2 பேருமே வந்துட்டு காவேரியோட வீட்டுக்கு அவசர அவசரமாக கிளம்புவாங்க. அங்கே வந்துட்டு சாரதாக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே வந்து சாரதாவுக்கு ப்ரெக்னென்சி விஷயம் தெரிஞ்சாலும் சாரதாவோட ரியாக்ஷன் வேறு மாதிரி தான் இருக்கும். பட் காவேரி வந்து பயங்கரமாக வெளுத்து வாங்க போகிறாங்க சாரதாவை. இதுக்கு மேலே கண்டிப்பாக விஜய் பக்கம் தான் சப்போர்ட்டிவாக காவேரி நிற்க போகிறாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து இது ஒரு பேரெதிர்ச்சியாக இருக்க போது. வெண்ணிலாக்கு மட்டும் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க. காவேரியோட ரியாக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும். வெண்ணிலா அந்த வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க வைக்க மாட்டாங்க. மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு காவேரியோட ப்ரெக்னென்சி வந்து ஒரு பெரிய பதிலடியாகவும் எல்லாத்துக்கும் வாய் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாகவும் இருக்க போகுது. அண்ட் விஜய் காவேரி எப்போவுமே ஹாப்பியாக இருப்பாங்க.